என்னுடைய அப்பா பரமக்குடியிலிருந்து நான் புறப்பட்டு சினிமாவுக்கு வந்த பிறகு என்றைக்காவது நீ அரசியலில் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னுடைய சகோதரர்களா அவனையாவது விட்டு வைங்களேன், உங்களை மாதிரி அவனும் பாழா போகணுமா என்று சொன்னார்கள். அவர் பாழாகவில்லை, நாமாகி இருக்கிறோம். அவரும் சாகவில்லை, நாமாக இருக்கிறோம். இப்ப கடைசியா கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. அது என்ன, அது கடைசியில் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் கண் கலங்கினதை காட்ட வேண்டாம்ட்டு. அந்த 3 bullets நிறுத்த வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது. அது எப்படிங்க காந்தியார் காலம் எல்லாம் பொருந்துமா? இப்ப ஆயுதம் இல்லாம எப்படிங்க 3 புல்லட்டுங்கிறீங்க? அப்படின்னா 2 புல்லட் தமிழ்நாடு தயார் பண்ணிடுச்சு. ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். இஃப் யூ டோன்ட் ஆன்சர் திஸ் bullets, you will fall. It's not a promise, it's a belief and analysis of how this country is going to go. இது அப்படித்தான் நகரும் இந்த தேசம். இது மொத்த தேசத்தில் 1.4 பில்லியன் பீப்புள் முட்டாள்களாக இருக்க முடியுமா? சாத்தியமா? யோசித்து பாருங்கள். இல்லை என்கிறேன் நான், இருக்கு என்கிறது ஒரு கூட்டம். அந்த கூட்டம் அகலும், இல்லை என்றால் அகற்ற வேண்டும்.